Hi guys, welcome back to AV Flix. ஸோ இந்த வீடியோ வந்து கிராஷ் கார்ட் பற்றி தான். ஆக்சுவலாக நான் கிராஷ் கார்ட் ஃபிட் பண்ணுற வீடியோ ஒன்று நான் என் சேனலில் நான் போட்டிருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இது ஃபிட்டிங் வந்து காம்ப்ளிகேட்டடாக ஈஸியானா என்ன கேட்டால் காம்ப்ளிகேட்டட் இல்லை, ஈஸியும் இல்லை. என்ன மேட்ரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மாட்டும்போது கொஞ்சம் டுப்ளாக்ஸ் ஆகும், இந்த இடத்துல மாட்டும்போது கொஞ்சம் டுப்ளாக்ஸ் ஆகும். அப்புறமா இது ஸோ அது பண்ணுறவங்கள பொறுத்தான். அதான் நான் சொல்கிறேன்ல, என்னை பொறுத்தவரை இது காம்ப்ளிகேட்டடும் இல்லை, இது ஈஸியும் கிடையாது. நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிராஷ் கார்ட் பற்றி இந்த வீடியோ என்ன அப்படின்னா, யூசர் ரிவ்யூ மாதிரி தான். நான் ஒரு 1.5 வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணுறேன். கிராஷ் கார்ட் வந்து வண்டி கீழே விழுந்திருக்கா அப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி கையிலேருந்து கீழே விழுந்தது. கையிலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா, நான் வந்து பள்ளிக்கரணை சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி நான் யூட்டர்ன் போடணும், நான் அதில் நின்றுருந்தேன். ஸோ பின்னாடி வந்தவங்க லைட்டாக தட்டினாங்க. தட்டும்போது வண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போச்சு. ஃப்ரண்ட்டில் போய் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஆகும்போது இப்படி இருக்குன்னா இப்படி விழுந்தது. ஐ மீன் கீழே இந்த கிராஷ் கார்டு வந்து டச் ஆச்சு. அது விழுந்த உடனே நான் அப்படியே எழுப்பிட்டேன். ஸோ அதனால் இந்த கிராஷ் கார்டு வந்து நான் வந்து எப்படி சொல்லலாம், இது வந்து கீழே விழுந்து என்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு நான் எதுவும் போய் சொல்ல விரும்பலை. அப்புறம் எப்படி நீ இதை வந்து நல்ல கிராஷ் கார்டுன்னு சொல்கிற அப்படின்னா, ஏங்க யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியாதா? இதில் இன்னொரு இதுவும் உண்டு, நான் அதை கடைசியில் சொல்கிறேன். என்ன மேட்ரு அப்படின்னா, இது வந்து மோட்டோஃபுசோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வாங்கினேன். ஏன் வந்து இது வர்த் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 4000 rupees. அப்போது நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு வாட்டி சரி இது வந்து கீழே விழுந்தா வண்டி அடிபடுதான்னு சொல்லி சர்ச் போட்ட டைமு எதுவுமே அடி வாங்கல, க்ளீனாக இருந்தது. அண்ட் எனக்குமே இதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வண்டியை போட்டு இது பண்ண வேண்டாம், ஏன்னா பர்சனலி நான் ரொம்ப அட்டாச் வண்டி கூட, அந்த ஒரு இதனால நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருந்தேன். பட் இது செம வர்த்து. 2 இதுக்கு இது யூஸ் ஆகும், அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்ட்ரென்த்து செம ஸ்ட்ரென்த்தி நல்லா இருக்குது. ரஸ்ட் எரிக்கிங் டாப் ரேக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயுமே ரஸ்டிங் இருந்துச்சு, இதுலேயுமே ரஸ்டிங் இருக்குது, வண்டியிலையுமே அங்கங்கே ரஸ்டிங் இருக்குது. அது என்ன பண்ணலாம், ரஸ்டிங் வராமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். பட் நான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இப்படி பண்ணால் ரஸ்டிங் வராமல் இருக்கும் அப்படின்னு. நான் அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா ஐ வில் டெல் யூ. பட் நான் இன்னும் அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. உங்கள் யாருக்காவது தெரியும், இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க, எப்படி வந்து ரஸ்டிங் வராமல் இருக்கிறது. ஐ மீன் நானும் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு ஒரு பிடித்தல் வரமாட்டேங்குது. அண்ட் டாக்கிங் அபவுட் தி கிராஷ் கார்ட், இது செம வர்த்து. இதை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி ஒரு கிளாம்ப் மாதிரி வரும். இந்த இது எல்லாமே ஃபுல்லாக அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் வந்து இதுவாக இருக்கட்டும், இந்த மேனுஃபேக்சரிங் பக்கா மேனுஃபேக்சரிங். மோட்டோஃபுசோ அவங்க பேர் எனக்கு தெரில, பட் ஒருத்தர் தான் ஃபுல்லாக அதை பற்றி பிராண்டிங் பண்ணிட்டுருந்தார். ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து ஆக்சுவலாக பக்காவான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக ரேண்டமாக பார்க்கும்போது ஒரு வீடியோ அவர் போட்டிருந்தார் சேனலில், அதில் நான் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி இதை பார்த்துட்டு இதை வந்து ப்ளூ பிரிண்டாக வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதுக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, யார் பண்ணால் என்ன, ஐ மீன் ஃபஸ்ட்டு க்ரியேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அதை பார்த்து எவ்வளோ பேர் வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற அந்த க்ரியேட்ரு வேறு லெவலு. இந்த டிசைன் வந்து நான் ஃபஸ்ட்டு அவரோட இதில் தான் பார்த்தேன். மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் அவரோட இதில் நான் பார்த்தேன். அண்ட் நான் வந்து இதில் தெரியும் உங்களுக்கு ரஸ்ட்டு. ஆக்சுவலாக ஒரு நட்டு ஒன்று வரும், அது வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா இது மூலியமாக இந்த சேசஸ் பின்னாடி கிளாம்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும். இந்த நட்டு என்கிட்ட இருக்குது, அது நாங்கள் ஏதோ ட்ரிப் போகும்போது அது லூஸாக இருந்து கலந்து வந்துருச்சு. பட் இது ஸ்ட்ராங் தெரியுதா, அம்மா இது செம்ம ஸ்ட்ராங்கு. இந்த நட்டு எல்லாமே நான் 6 மாதம் வச்சுருக்கேன். என்னாச்சுன்னா நட்டு எடுத்துட்டேன், பட் பின்னாடி ஒரு கிளாம்ப் வந்து அது லூஸ் ஆகி உள்ளே ஏதோ இருந்தது, அதையும் எடுத்துட்டேன். அதை எடுத்து ஒருத்தன்ட்ட கொடுத்தேன், இந்தாப்பா இதை வச்சுக்கோ, நான் அடுத்த வாட்டி நான் பார்க்கும்போது கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரில. இப்போவுமே நான் அவன்கிட்ட அப்பப்போ கேட்பேன், எங்கடா வச்சேன், இது மிஸ்ஸிங். ஸோ இது மிஸ்ஸிங் இல்லாமல் இது செம ஸ்ட்ராங்கு தெரியுதா, சரியான ஸ்ட்ராங்கு. ஸோ இதுதான் வந்து கிராஷ் கார்டோட வீடியோ. இது ஒரு யூசர் வீடியோ தான்.
ஸோ சீரியஸ்லி செம்ம ப்ராடக்ட்டு, செம்ம ஒர்த்து. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் பெஸ்ட்டுன்னா எனக்கு தெரில. பட் நான் என்ன இது வாங்கினாலும் சரியுமே சின்னதாக அதை பற்றி அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்குவேன். அப்படி பார்த்ததில் எனக்கு மார்க்கெட்டில் இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. நான் இதை ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இந்த கிராஷ் கார்ட்னால. ஸோ V4 வச்சுருக்கீங்க, R15M வச்சுருக்கீங்க, ஈவன் V3க்கும் அவங்க வச்சுருக்காங்க. V3 எப்படின்னு தெரில, நான் V4M பற்றி சொல்கிறேன். வேறு நிறைய கிராஷ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னா, நிறைய கிராஷ் கார்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து பொருள் கிடையாது. எப்படி சொல்லலாம், இப்போ ஷர்ட் ஒரு பிராண்டில் வாங்குகிறோன்னா டெய்லி அதை வியர் பண்ணுவோம். ஷர்ட்டு, பேண்ட்டி, வெஸ்ட்டு எதாக இருந்தாலுமே நம்ம அதை டெய்லி யூஸ் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. இது 1.5 வருஷமாக இந்த பொருள் அங்கேயே தான் இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அண்ட் இந்த கிராஷ் கார்டில் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, இங்கே இருக்குல்ல இந்த கேப்பு. ஸோ இந்த இடத்துல பேக் டை பண்ண அந்த ரோப் இருக்குல்ல, அதில் ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்கை இதில் மாட்டிடும். இந்த கேப் தெரியுதா, இந்த கேப்பு கீழே இந்த மாதிரி மாட்டி பேகை இங்கே வச்சுருவேன். பேகை இங்கே வச்சு இப்படி கட்டிடுவேன், இப்படி கட்டி ஆப்போசிட்டில் கட்டிடுவேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து கிராஷ் கார்டும் இல்லாமல் இங்கே உங்கள் பேக் இங்கே வச்சு யூ கேன் டை ஹியர், இங்கே டை பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். நான் நிறைய ரைடு அப்படி பண்ணியிருக்கேன். ஐ திங்க் கோவா இல்லை, கொடைக்கானலில் லிட்ரலி அந்த ஃபுல் ரைடுமே நான் இங்கே பின்னாடி ஒரு லக்கேஜ், பின்னாடி ஒரு ஆள் இருந்தாங்க, அதுவும் லக்கேஜ், அவங்களோட லக்கேஜ், நான் ஒரு லக்கேஜ், என்னோடய லக்கேஜ், இந்த மாதிரி அதை நான் டை பண்ணி தான் நான் நிறைய அந்த ரைட் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நான் அந்த பேக் வச்சு சென்னை டு கொடைக்கானல் சொல்கிறேன். உள்ளே வந்து கெட்டலை, ஏன்னா உள்ளே பேக் வந்து ரூமில் வச்சிட்டோம். ஸோ அந்த ட்ரிப்பில் நான் இப்படி தான் கட்டி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு என்ன கேட்டால் ஒர்த்து. அண்ட் இன்னொரு விஷயம் ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஸோ லாங் ரைட் போகிறோம், ஒரே ஸ்ட்ரெச்சாக 120 கிலோமீட்டர்ஸ் போகிறோம், கையெல்லாம் வலிக்கும்ல. ஸோ யூ கேன் கீப் யுவர் லெக் ஹியர். உங்கள் காலை நீங்கள் இதில் வச்சு ஓட்டலாம். நான் அப்படி தான் ஓட்டிருப்பேன், இதில் காலை வச்சு ஓட்டிருப்பேன். பின்னாடி இருக்கவங்க கால் வலிக்குது, ஏன்னா இதில் வந்து இப்படி இருக்கும், பின்னாடி உட்காந்துருக்கவங்க கால், அவங்க வந்து என்னோடய ஃபுட் ரெஸ்ட்டில் அவங்க காலை வச்சுப்பாங்க, நான் இங்கே வச்சுப்பேன். லாங் ரைடு ஃபுல் ஸ்ட்ரெச் அடிக்கிறதுக்கு இதை சும்மா அப்படியே வச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இதுதான் கிராஷ் கார்டோட ரிவ்யூ. நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எதாவது தெரியணும்னா யூ கேன் மென்ஷன் இட் இன் தி கமெண்ட். நான் அதை 100% நான் அதை பார்ப்பேன். நான் அதை பார்த்தேன்னா கண்டிப்பாக அது ரெஸ்பாண்ட், அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட்டின் ஆர் லைக் அது போடுவேன். ஸோ இதுதான் கிராஷ் கார்டோடது. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் வண்டியில் நான் செட் பண்ண ஒரு மாடிஃபிகேஷன் பற்றி பேசுகிறேன். பைக் பற்றி, ட்ராவல் பற்றி தெரியணும், பார்க்கணும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் போடுற வீடியோஸை அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.